வெல்கம் டு தமிழ் மேவன். இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி. தமிழகத்தில் பசுவதை தடை தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைத்த அமைப்பு எது? உச்ச நீதிமன்றம், ஆளுநர், மத்திய அரசு, மாநில அரசு. சரியான விடை உச்ச நீதிமன்றம். பசுவதை தடை சட்டம் உச்ச நீதிமன்றம் ஜூலை 13, 2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் பசுவதை தடையை நிறுத்தி வைத்தது. இது இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பிரிவு 48 மற்றும் மாநில அதிகார வரம்புகளுக்கு இடையே உள்ள சமநிலையை விளக்குகிறது. EPFO சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மன்னிப்பு திட்டம் எதனுடன் தொடர்புடையது? வருமான வரி ஒழுங்குமுறை, வருங்கால வைப்பு நிதி சீர்திருத்தம், தொழிலாளர் காப்பீடு, ஓய்வூதிய திட்டம். சரியான விடை வருங்கால வைப்பு நிதி சீர்திருத்தம். வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளைகளை முறைப்படுத்துதல். இந்த மன்னிப்பு திட்டம் 1952 ஆண்டு சட்டத்தின் கீழ் அறக்கட்டளைகளை ஒழுங்குபடுத்தும் அரசு ஆணையாகும். இது நிர்வாக வெளிப்பாட்டு தன்மையையும் தொழிலாளர் நலன்களையும் உறுதி செய்யும் நோக்கம் கொண்டது. சமீபத்தில் காலமான தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் பாடகி யார்? பி. சுசிலா, KS சித்ரா, வாணி ஜெயராம், S. ஜானகி. சரியான விடை S. ஜானகி. கலை மற்றும் கலாச்சாரம். S. ஜானகி அவர்களின் மறைவு இந்திய திரையுலகின் இசை பாரம்பரியத்தை அங்கீகரிக்கும் தருணம். அரசு நிர்வாக ரீதியாக தேசிய விருது பெற்ற கலைஞர்களை கௌரவிப்பது கலாச்சார கொள்கையின் ஒரு முக்கிய அங்கமாகும். கிரேட் இண்டியன் பஸ்டர் பறவையின் IUCN சிவப்பு பட்டியல் தகுதி என்ன? அழிந்து வரும் இனம், அச்சுறுத்தலுக்கு உள்ளான இனம், மிக அருகிய இனம், மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள இனம். சரியான விடை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள இனம். கிரேட் இண்டியன் பஸ்டர் இந்தியாவின் மிக அரிய பறவைகளில் ஒன்றாகும். வாழ்விடம் அழிவு, மின்கம்பி மோதி உயிரிழப்பு போன்ற காரணங்களால் இப்பறவை IUCN ரெட் லிஸ்டில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் வகையில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அட்டவணை 1 பாதுகாப்பையும் பெற்றுள்ளது. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ஷராவதி சிங்கவால் குரங்கு சரணாலயம் அமைந்துள்ளது? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா. சரியான விடை கர்நாடகா. கர்நாடக சரணாலயம் ஷராவதி திட்டம் போன்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கும் போது நீதிமன்றங்கள் மற்றும் நிபுணர் குழுக்கள் வனவிலங்குகளை காப்பதில் காட்டும் அக்கறையை இது குறிக்கிறது. இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பின் கீழ் 3வது போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுதில்லி, மும்பை, நாக்பூர், பெங்களூரு. சரியான விடை நாக்பூர். பிரிக்ஸ் மாநாடு நாக்பூரில் நடந்த இந்த மாநாடு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகிறது. இது சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. சமீபத்தில் லண்டன் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சௌமியா சுவாமிநாதன், சுகந்தீப் காங், ரந்தீப் குலேரியா, தேவி ஷெட்டி. சரியான விடை சௌமியா சுவாமிநாதன். அறிவியல் சாதனை ராயல் சொசைட்டியில் இந்திய அறிவியலாளர்களின் பங்களிப்பு நாட்டின் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி துறையின் வளர்ச்சியை சர்வதேச அளவில் பிரதிபலிக்கிறது. இது திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கிறது. புதிய வகை மறு பயன்பாட்டு ராக்கெட் RVX சோதனையை நடத்திய விண்வெளி நிறுவனம் எது? நாசா, ஜாக்சா, இஸ்ரோ, ESA.
சரியான விடை ஜாக்சா. விண்வெளி தொழில்நுட்பம். ஜாக்சாவின் ஆர்விஎக்ஸ் சோதனை விண்வெளித்துறையில் செலவுகளை குறைக்கும் மறுபயன்பாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இது எதிர்கால விண்வெளி திட்டங்களுக்கு ஒரு மைல்கல். தமிழக பாடநூல் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? லயோலா மணி, உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி, எடப்பாடி பழனிசாமி. சரியான விடை லயோலா மணி. கல்வி நிர்வாகம். பாடநூல் நிறுவனங்கள் கல்வி சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இத்தகைய நிறுவனங்கள் அரசின் கொள்கைகளையும் முடிவுகளையும் செயல்படுத்தும் நிர்வாக சங்கிலியின் ஒரு பகுதியாகும். பிரதமரின் நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் திட்டத்தின் செயல்படுத்தும் அமைச்சகம் எது? நிதி அமைச்சகம், வேளாண் அமைச்சகம், உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம், ஊரக வளர்ச்சி அமைச்சகம். சரியான விடை உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகம். PMFME திட்டம் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவியை வழங்கும். இத்திட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறது. இது தற்சார்பு இந்திய கொள்கையின் ஒரு நீட்சியாகும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.